ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட நடைபோட்டு வந்த தேவன் நிலைத்திருங்கள் என்று சொல்லி நம்மோடு கூட பேசிய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து புதிய மாதத்துக்குள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவரில் நிலைத்திருக்கும் போது நமக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய முகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அவருடைய முக பிரகாசத்தை குறித்து நாம் இன்றைய நாளிலே இன்றைய மன்னாவாக தெரிந்தெடுக்கலாம். இன்றைய மன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாய் இருக்க கடவர். எண்ணாகமம் 6:25. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயின் மூலமாக. ஆரோன்ட்ட நீ சொல்லுன்னு. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆலயம் முடிவட்டவனன் சபைகுரு இந்த ஆசீர்வாதத்தை போடாது. ஆரோனின் ஆசீர்வாதம் மிக சிறந்த உன்னதமான இது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கூட சில பேர் பெறாதபடி கடைசியிலே எழுந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இது முக்கியமான ஆசீர்வாதம். கர்த்தர் மோசேயின் மூலமாக ஆரோனுக்கு சொல்லி, நீ ஜனங்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீ போடணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்முடைய சபைக்குரு நமக்கு போடுறாங்க. எந்த ஒரு காரணத்தினாலோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா பரவாயில்ல, ஆனால் கடைசி ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் நம்ம ஆலயத்தை விட்டு கடந்து செல்லணும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலிருந்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி நம்மீது கிருபியாக இருக்க கடவுள். அப்போது அவருடைய முகம் நம்மை பிரகாசிக்க செய்யும். நம்மீது கிருபியாக இருக்கக்கூடிய முகம், அவருடைய முகத்தை குறித்து தான் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போயிடும். அந்த முகம் நன்மையான காரியமும் செய்யும். சில சமயத்தில் யார் மீது அந்த முகம் கோபமாய் திருப்பப்படும் என்பது நமக்கு தெரியாது. அதை குறித்து நாம் தியானிக்கலாம் வரக்கூடிய நாட்களிலே. இன்றைய நாளிலே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே நம்ம ஒவ்வொருடைய முகத்தையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ எந்த ஒரு மனிதன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அவனிடத்திலே கிருபையாயிருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். யாத்திராகமத்தில் கூட பார்த்தீங்கன்னா 35ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மோசேயின் முகப்பிரகாசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மோசேயினுடைய முகப்பிரகாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, அவர் அந்த முகப்பிரகாசம் 34ஆம் அதிகாரம் பாருங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலைந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மோசே அவர்களோட பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோ முகம் இஸ்ரவேல் புத்திரர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரை முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். ஏன்னா அவங்க பார்க்க பயப்படுறாங்க. அந்த முகப்பிரகாசம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஏன் இப்படி வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இரவும் பகலும் 40 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் 28ஆம் வசனம் பாருங்க. 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கை என் வார்த்தைகளை பலகையில் எழுதின. ஆண்டவர் உட்காரு நீ எழுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த வார்த்தைகளை எழுத வைக்கிறார். அதனால அவன் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்ததுனால அவனுடைய முகம் பிரகாசமாய் ஆனது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசம் அடையும். இன்றைக்கு காலை வேளையிலே நம் ஒவ்வொருடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்யும்படியாக எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டதன்படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல்
கிருபையாக இருக்க கடவர். அப்படி நம்ம மீது பிரகாசிக்க செஞ்சோன்னா நம்முடைய முகமும் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அவருடைய முகம் பிரகாசம் நமக்கு கொடுத்த உடனே நம்முடைய முகமும் பிரகாசமாக இருக்கும். அப்படி பிரகாசமான முகத்தை பெற்று நாமும் ஒளியாக, இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். எப்படி சூரியனை பார்த்து கொண்டே பகலெல்லாம் இருக்கிற சந்திரனுக்கு தனியாக ஒளி கொடுக்க முடியாது. அதனுடைய ஒளியை பெற்றுதான் ராத்திரி நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது? அது ஒளி வீசக்கூடியதாக இருக்குது. சந்திரனுக்கென்று ஒரு ஒளி இல்லை. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார், உண்மைதான். அந்த சந்திரனை எப்படி படைத்தார்? சூரியனை சார்ந்திருக்கும்படி, சூரிய ஒளியை அது கவர்ந்து இழுக்கும்படியாக பகலெல்லாம் அது கவர்ந்து இழுத்து தன்னகத்தே இழுத்து கொண்டு ராத்திரி நேரத்தில் அது ஒளி வீசுகிறது. நீங்களும் நானும் அப்படிதான். நீதியின் சூரியனாகிய என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது, அவரை நோக்கி கொண்டே இருக்கும்போது நீங்களும் நானும் பிரகாசிப்போம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். வீசுங்கப்பா வீசுங்கப்பா, உங்கள் முகத்தை நானும் பார்த்திடுவேன். வீசுங்கப்பா வீசுங்கப்பா, உங்கள் முகத்தின் ஒளிய வீசுங்கப்பா, என் மீது வீசுங்கப்பா. அப்போ என் முகமும் ஒளி வீசுமே, நானும் சாட்சியாக ஜீவித்திடுவேன். அப்போ என் முகமும் ஒளி வீசுமே, நானும் சாட்சியாக ஜீவித்திடுவேன். வீசுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது வீசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு மீது கிருபையாக இருங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கணும், உங்கள் பாதத்தில் அமரணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களையே நோக்கி பார்க்கும்போது உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது வீச செய்வீங்க. அப்பா, நீர் எங்கள் மீது கிருபையாக இருப்பீங்க. இந்த மாதம் முழுதும் அப்படியாய் நாங்கள் கர்த்தாவை எங்களுடைய இருளெல்லாம் நீங்கி ஒளி வீசவும் உம்முடைய கிருபை எங்களிலே சூழ்ந்து கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். மத்தேயு 4:13. இன்றைய கேள்விகள் 5 கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி, நான் எதை எடுத்து அவற்றிற்கு என்ன என்று பெயரிட்டேன்? 2, கர்த்தரின் நாமம் யாருக்குள்ளே எப்படி இருக்கும்? 3, யார் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்து கொள்வார்கள்? யார் எப்படி கேட்பார்? 4, ஏரோதின் மகன் யார்? இன்றைக்கான கேள்வி 5வது கேள்வி, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவருக்கு பின் சென்றார்கள்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அவருக்கு பின் சென்றார்கள்?